ஹலோ மக்களே, நான் உங்கள் சிவா பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் மக்களே. எனக்கு ஒரு அருமையான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். சரியா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம வாழ்கிறது கொஞ்ச காலம். அந்த காலத்தை ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக விட்டு கொடுத்து வாழணும். சரியா? ஈகோ பார்க்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ பார்க்கவே கூடாது, சந்தேகம் வரவே கூடாது. சரியா? அப்படி ரெண்டும் உங்கள் லைஃப்பில் இல்லை, நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை அருமையாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ தான் உங்கள் ஜென்ரேஷன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜென்ரேஷன் சொல்ல போனால் உங்கள் குழந்தைகள் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். சரியா? புரியும் தன்மை இருக்கணும். சரியா? ஒருத்தங்களுக்கு சுகம் இல்லைன்னா நீங்கள் அதை அவங்கள கேர் பண்ணணும். இப்போ உங்கள் மனைவிக்கு சுகம் இல்லையா, நீங்கள் அவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்கலாம், எல்லாமே பண்ணி கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதே போல் கணவனுக்கு ஒரு பிரச்சனையா, அதை நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்தால் அந்த பிரச்சனைக்கு வழிகாட்டணும். சரியா? அப்படி இருந்தால் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரியா? அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே எதுவுமே மறைக்கக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனைனாலும் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசி அதுக்கு ஒரு தீர்வுக்காக இருந்தால் ஒரு பிரச்சனையுமே வராது. சரியா? அப்போ அந்த லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ட்ராவல் பண்ணலாம். அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனையே வராது. எதுனாலுமே நம்ம பேசி எடுத்துக்கிடணும். சிலவங்க சில நேரத்தில் என்ன செய்வோம், கோபத்தில் பேசுகிறோம். அந்த கோபத்தில் பேசினாலும் கணவன் மனைவிக்கு இடையே அது அரை மணிக்கூர் இல்லையே நம்ம சாதுவாக பேசிக்கிடணும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுறீங்க, ஃபைட்டிங் வைப்பீங்க, அப்படி தானே? ஃபைட்டிங் வைக்கும்போது கொஞ்ச நேரத்தில் இதாயிரும். அப்போ நீங்கள் ஈகோ பார்க்கக்கூடாது. நீ பேசுவியா, நான் பேசுவேன், அப்படி இல்லை. யாருன்னாலும் டக்குன்னு போய் பேசிடணும். அதனால் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். இப்படி இருந்தாலே நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃபுக்குள்ளே அடுத்தவங்க வர முடியாது. நம்ம ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தால் யார் நினச்சாலும் நம்ம லைஃபுக்குள்ளே மிங்கிளாக முடியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக விட்டு கொடுத்து வாழணும். வாழ்கிறது கொஞ்சம் காலம் தான். அப்போ தான் நம்ம ஜென்ரேஷன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா? எதுனாலுமே விட்டு கொடுத்து வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மெயினாக முக்கியமாக மூணே டிப்ஸ் என்னென்னு சொல்ல போனால், சந்தேகம் இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது, கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். புரிதல் தன்மை இருந்தால் நம்ம லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக ட்ராவல் பண்ணலாம். யாருமே நம்ம லைஃப்குள்ளே வரவும் முடியாது. சரியா? எதுனாலும் பேசி தீர்த்துக்கிடணும். சரிங்களா? பாய்.